சட்டமன்ற உறுப்பினர் நேரு செய்தியாளர்களை சந்தித்தார். அப்பொழுது அவர் நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் பொதுநல அமைப்புகளின் கருத்தை ஏற்று இந்தியா கூட்டணிக்கு வாக்களித்து வெற்றி பெற செய்த புதுச்சேரி மக்களுக்கும், இந்த வெற்றிக்கு முக்கிய பங்காற்றிய தேசிய தலைவர் ராகுல் காந்திக்கும், தமிழ்நாடு புதுச்சேரி வெற்றிக்கு துணையாக இருந்த தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் மற்றும் இதன் கூட்டணி கட்சி தலைவர்களுக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதாகவும், புதுச்சேரி ஆளும் மக்கள் விரோத பாரதிய ஜனதா கூட்டணி அரசை மக்கள் வீழ்த்தியிருக்கிறார்கள். இதை ஆட்சியாளர்கள் உணர்ந்து வருங்காலத்தில் மக்களுக்கான ஆட்சியை நடத்த வேண்டும். குறிப்பாக முதலமைச்சர் ரங்கசாமி அவர்கள் கட்சி தொடங்கிய காலத்திலிருந்து புதுச்சேரிக்கு மாநில அந்தஸ்து பெற வேண்டும் என வலியுறுத்தி வந்தார். ஆனால் பாரதிய ஜனதா கூட்டணி ஆட்சி ஏற்பட்ட பிறகு மாநில அந்தஸ்து பற்றி எந்த மேடையிலும் வாய் திறக்கவில்லை. எனவே பொதுநல அமைப்புகள் அதை கையில் எடுத்து பல கட்ட போராட்டங்களை நடத்தி முதல்வரை வலியுறுத்திய பிறகுதான் புதுச்சேரிக்கு மாநில அந்தஸ்து பெற நடவடிக்கை எடுக்கப்படும் என கூறினார். இந்த மதுபான தொழிற்சாலைகளுக்கு அனுமதி அளிச்சுக்கிறாங்க. அதே நேரத்தில் இந்த மது கொள்கையில் ரொம்ப முறைகேடு நடக்குது. இன்னைக்கு தெருவுக்கு பார்த்தீங்கன்னாக்கா ரெஸ்டோ பார் மட்டும் வீடுகளுக்கு நடுவுலையும் குடியிருப்புகளுக்கு மத்தியிலையும் இன்னைக்கு கலாச்சார சீழ் ஏற்படுறதுக்கு காரணமாக இந்த மதுக்கடைகளை திறந்து நினைக்கிறாங்க. இதெல்லாம் புதுச்சேரி மக்களை முகம் சுருக்கி வச்சுக்குது. அதே நேரத்தில் அவங்களை கொதிப்படைய வச்சதுனால இந்த தோல்வியை அவங்களுக்கு கொடுத்துக்கிறாங்க. இதெல்லாம் ஆட்சியாளர் உணர வேண்டும். மேலும் மத்திய அரசு தனியார் மயமாக்கம் என்ற திட்டங்களை அறிவித்ததில் புதுச்சேரி மின்துறையை தனியாருக்கு தாரை வார்க்கும் விதமாக இந்த அரசு முடிவெடுத்தது மிகப்பெரிய துரோக செயலாகும். பல ஆயிரம் கோடி சொத்து மதிப்புள்ள இந்த மின்துறையை மக்களிடம் கருத்து கேட்காமல் எந்த ஒரு முன்னேற்பாடும் இல்லாமல் லாபத்தில் இயங்கும் மின்துறையை தனியாருக்கு தாரை வார்க்க சம்மதித்ததை மக்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. அதே நேரத்தில் மின்துறையில் நிலவும் காலி பணியிடங்கள் நிரப்பப்படாமல் உள்ளது. இதனால் மின் பராமரிப்பு பணிகள் செய்ய ஆட்கள் இல்லாததால் அடிக்கடி மின்தடை ஏற்படுகிறது என தெரிவித்தார். ரேஷன் கடையை பற்றி நிறைய மக்கள் இந்த தேர்தல் அப்பயே புகார் சொல்லிக்கிறாங்க, முதல்வர்கிட்டையும் அமைச்சர்கள்கிட்டையும். ஆனால் இன்னைக்கு கூட்டணி அரசுல இருந்துன்னு இவங்க இந்த பற்றி எந்த ஒரு முன்னேற்பாடு எடுக்காதனால மக்கள் கொதிப்படைஞ்சு இந்த தேர்தலில் இந்த அவங்க வெளிப்பாட்டு தெரியுது. சட்டமன்ற உறுப்பினர் நேரு செய்தியாளர்களை சந்தித்தார். அப்பொழுது அவர் மத்திய அரசின் திட்டமான புதிய கல்விக் கொள்கையை திணிக்கும் விதமாக மக்களிடம் எந்த ஒரு கருத்தையும் கேட்காமல் மத்திய பிஜேபி அரசின் அழுத்தத்திற்கு பணிந்து உடனடியாக புதிய கல்விக் கொள்கையை அமல்படுத்தியதால் மாணவர்களும் ஆசிரியர்களும் சிரமத்திற்கு ஆளாகியுள்ளனர். இதனால் இந்த அரசு மாணவர்களின் நலனில் அக்கறை காட்டவில்லை என்பது வெளிச்சம் போட்டு காட்டப்பட்டுள்ளது. இதனால் மக்களின் விருப்பிற்கு இந்த அரசு ஆளாகி தேர்தலில் தோல்வியடைந்துள்ளது. நீதிமன்றம் ஒரு உத்தரவு கொடுத்துருக்கு. அந்த உத்தரவுப்படி நீங்க செயல்படுத்தலாம் அப்படின்னு சொல்லுங்க. ஆனா அந்த உத்தரவை தூக்கி போட்டு அந்த அரசு ஊழியர்களுக்கு உண்டான சலுகையை புறக்கணிச்சதுனால அரசு ஊழியர்கள் மத்தியில இந்த அரசு வெறுப்பை வெறுப்பு உள்ளான நிலையில இருக்குது. அதனாலேயே அரசு ஊழியர்களுக்கு இந்த அரசு இந்த தேர்தலில் புறக்கணிச்சுக்கிறாங்க வெளிக்காட்டப்படுது. கோயில் சொத்துக்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா இந்த கோயில் சொத்துக்கள் அபகரிப்பு ஆக்கிரமிப்பு என்பது புதுச்சேரியில அதிக அளவில் நடைபெற்று கொண்டிருக்கிறது. அதே ரொம்ப கூட பார்த்தீங்கன்னா நம்ம காமாட்சியம்மன் கோயில் தெருவில் ஒரு சொத்தை மீட்க சொல்லி 5 நாள் டைம் கொடுத்தாங்க. அதை கூட இன்னைக்கு அமல்படுத்தல. இன்று தனியார் அந்த ஆவண கைக்கே போற அளவுக்கு இன்னைக்கு ஒரு சூழ்நிலை உருவாகுது. இதெல்லாம் தான் மக்களுக்கு இந்த அரசு மேல ஒரு வெறுப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. பல நிகழ்வுகளினால் பிஜேபி என்ஆர் காங்கிரஸ் கூட்டணி அரசு பாராளுமன்ற தேர்தலில் படுதோல்வியை சந்தித்துள்ளது. எதற்கு மேலாவது தங்களது தவறுகளை உணர்ந்து மக்கள் விரோத செயல்களை தடுத்து நிறுத்தி மீதமுள்ள 2 ஆண்டுகள் இவர்கள் மக்கள் நலனில் அக்கறை செலுத்தி ஆட்சி செய்ய வேண்டும். தற்போது நடைபெற்ற பாராளுமன்ற தேர்தல் முடிவிற்கு பின் கூட்டணி பற்றி பேசும்பொழுது மத்திய பிஜேபி அரசு ஆந்திராவிற்கும் பீகாருக்கும் சிறப்பு அந்தஸ்து கொடுப்பதாக உறுதியளித்துள்ளதாக தெரிகிறது. எனவே இதனை பயன்படுத்தி புதுச்சேரிக்கும் மாநில அந்தஸ்து பெற நடவடிக்கை எடுக்க அரசு முன்வர வேண்டும். அதே நேரத்தில் எதிர்க்கட்சியாக இருக்கும் இந்தியா கூட்டணி கட்சி தலைவர்களும் அதன் பாராளுமன்ற உறுப்பினர்களும் புதுச்சேரிக்கான மாநில அந்தஸ்து மற்றும் மாநில நலன்களுக்கு பாராளுமன்றத்திலும் பொதுவெளியிலும் குரல் எழுப்ப வேண்டும் என புதுச்சேரி மக்கள் சார்பாக கேட்டுக்கொள்வதாக தெரிவித்துள்ளார். இன்னைக்கு கூட்டணி ஆட்சியில் இருக்கிறாங்க. இன்னைக்கு மக்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகளை இன்னைக்கு தேவையான கோரிக்கை மத்திய அரசு தெரியப்பட்டு ஏன்னா கூட்டணி ஆட்சி இன்னைக்கு மத்தியில் அவ்வளோ ஸ்ட்ராங்கா அவங்க ஆட்சி செய்யறாங்க. அதனுடைய கூட்டணி ஆட்சி தான் இங்க நடக்குது. கடந்த 3 ஆண்டு காலமா விமான நிலைய விரிவாக்கத்தை பத்தி ஒரு துரும்ப கூட இந்த அரசு எதுவும் ஏற்படுத்தல. அதனால இதெல்லாம் செய்யாதனால இன்னைக்கு டூரிஸ்ட்ன்ற பேரில் மக்கள் இந்த பகுதியில் புழக்கத்துக்கு கூட இடம் இல்லாம அங்கெங்கேயும் டிராபிக் ஜாம் ஆகுது. இந்த செய்திக்கெல்லாம் முக்கியத்துவம் கொடுக்காம இருக்கிறதுனால இந்த அரசு மீது மக்களுக்கு வெறுப்புணர்வு ஏற்பட்டு
புதுச்சேரியில் கடந்த சில நாட்களாக வானம் மேகமூட்டத்துடன் காணப்பட்டு மழையுமில்லாமல் வெயிலுமில்லாமல் இறுக்கமான சூழ்நிலை காணப்பட்டு வந்தது. இருப்பினும் கடந்த சில நாட்களாக கடுமையான அனல் காற்றுடன் சூழ்நிலை நிலவி வந்தது. ஆனால் மாலையிலிருந்து வானம் மேகமூட்டத்துடன் காணப்பட்டு வந்த நிலையில் மாலையில் கருமேகங்கள் சூழ்ந்து குளிர்ச்சியான சூழல் காணப்பட்டு வந்தது. இந்த நிலையில் இரவு முழுவதும் இடிமின்னலுடன் கூடிய மிதமான மழை பெய்து வந்தது. இதனால் வெயிலில் அவதிப்பட்ட மக்கள் குளிர்ச்சியால் மகிழ்ச்சி அடைந்தனர். புதுச்சேரி நகர பகுதிகளான லாஸ்பேட்டை, முத்தியால்பேட்டை, சாரம், ராஜ்பவன் உள்ளிட்ட நகர பகுதிகளில் மழை பெய்தது. இதேபோன்று கிராமப்புறங்களான திருக்கண்ணூர், மண்ணாடிப்பட்டு, வெள்ளையனூர், சேதராப்பட்டு, பாகூர் உள்ளிட்ட பகுதிகளிலும் இடிமின்னலுடன் கூடிய மிதமான மழை பெய்தது. இதனால் வாகன ஓட்டிகள் மற்றும் பாதசாரிகள் சிலர் குடைகளை பிடித்தபடியும் சிலர் மழையில் நனைந்தபடி சென்றனர். இதனால் பகல் நேரத்தில் வெயில் தாக்கம் குறைந்து இதமான சூழல் நிலவி வருவதால் பொதுமக்கள் மற்றும் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்தனர். புதுச்சேரி ஒருங்கிணைந்த நீதிமன்ற வளாகத்தினுள் பாண்டிச்சேரி வழக்கறிஞர்கள் சங்கம் சார்பில் பாண்டி கஃபே ஹவுஸ் என்ற பெயரில் புதிய உணவகத்தின் திறப்பு விழா நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட தலைமை நீதிபதி சந்திரசேகர் குத்துவிளக்கேற்றி புதிய கேன்டீனை தொடங்கி வைத்தார். நிகழ்ச்சியில் புதுச்சேரி வழக்கறிஞர் சங்க தலைவர் குமரன், பொதுச் செயலாளர் கதிர்வேல், பொருளாளர் லட்சுமி நாராயணன் உள்ளிட்ட நிர்வாகிகள், வழக்கறிஞர்கள் கலந்து கொண்டனர். சிறப்பு விழாவில் கலந்து கொண்ட அனைவரையும் கேன்டீன் நிர்வாகி முன்னாள் கவுன்சிலர் பாஸ்கர் பூங்கொத்து கொடுத்து சால்வைகள் அணிவித்து வரவேற்றார். புதியதாக திறக்கப்பட்ட பாண்டி கஃபே ஹவுஸில் அனைத்து வகையான சிற்றுண்டி வகைகள் மற்றும் மதிய உணவு வகைகள் தரமாகவும் குறைவான விலையிலும் கிடைக்கும் என்பது குறிப்பிடத்தக்கது. அரியாங்குப்பம் கொம்யூன், ஆண்டியார்பாளையம் அருள்மிகு ஸ்ரீ எல்லையம்மன் மற்றும் ஸ்ரீ முத்துமாரியம்மன் தேவஸ்தான அஷ்டபந்தன புனராவர்த்தன மகா கும்பாபிஷேக வைபவம் வருகிற 9ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நடைபெறவுள்ளது. அதனை முன்னிட்டு மங்கள இசையுடன் தொடங்கிய நிகழ்ச்சியில் விக்னேஸ்வர பூஜை, மகா கணபதி ஹோமம், சௌபாக்கிய அஷ்டலட்சுமி ஹோமம், தனபூஜை, கோப்பூஜை, சுமங்கலி பூஜை, பூரணாகுதி, தீபாராதனை காண்பிக்கப்பட்டு வாஸ்து சாந்தி, கும்ப அலங்காரம், கலச ஸ்தாபனம், முதற்கால யாகசாலை பூஜை, 2ஆம் கால, 3ஆம் கால, 4ஆம் கால யாகசாலை பூஜைகள் நடைபெற்றன. வருகின்ற 9ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை யாத்ராதானம் கலசங்கள் புறப்பட்டு மூலவர் ஸ்ரீ எல்லையம்மன் மகா கும்பாபிஷேகம், பெரும்படையில் தீபாராதனை, அதனைத் தொடர்ந்து பரிவார விமானம், மூலவர் விமானம், ராஜகோபுர கும்பாபிஷேகமும், மூலவர் ஸ்ரீ முத்துமாரியம்மன் மகா கும்பாபிஷேகம் நடைபெறவுள்ளது. அதனைத் தொடர்ந்து முத்துமாரி அம்மனுக்கு மகாபிஷேகம் செய்து அம்மன் திருவீதி உலா நடைபெறவுள்ளது. இதற்கான ஏற்பாடுகளை கிராம பஞ்சாயத்தார்கள், ஆண்டியார்பாளையம் கிராமவாசிகள் செய்திருந்தனர். ஞானக்கல்மேடு கிராமத்தில் அமைந்துள்ள ஸ்ரீ சுயம்புபூத காளியம்பாள் திருக்கோவிலில் வைகாசி மாத அமாவாசையை முன்னிட்டு தீச்சட்டி எடுத்தல் விழா நடைபெற்றது. இதில் சுற்று வட்டாரத்தை சேர்ந்த கிராம மக்கள் கலந்து கொண்டு தீமூட்டி, கற்பூரமேந்தி தீச்சட்டி எடுத்து தங்களது வேண்டுதலை நிறைவேற்றினர். முன்னதாக பிரம்மதேசம் வெங்கடேசன் குருக்களால் சிறப்பு யாகசாலை பூஜைகள் நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து அம்மனுக்கு பல்வேறு திரவியங்களால் அபிஷேகம் செய்யப்பட்டது. நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை முன்னாள் வானூர் ஒன்றிய பெருந்தலைவர் சிவா தலைமையில் பக்தர்கள் செய்திருந்தனர். இந்த நிகழ்ச்சியில் உபயதாரர் திருஞான சம்பந்தம், விஜயலட்சுமி குடும்பத்தினர், ரவிச்சந்திரன், புனிதா குடும்பத்தினர் மற்றும் அறிவுடை நம்பி, உமாராணி குடும்பத்தினர் கலந்து கொண்டனர். மேலும் இந்த நிகழ்ச்சியில் அருள்மிகு ஸ்ரீ சுயம்புபூத காளியம்பாள் திருக்கோவில் மகளிர் சேவை குழுவினர் உட்பட சுற்று வட்டாரத்தை சேர்ந்த ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டனர். இதனைத் தொடர்ந்து விழாவில் கலந்து கொண்ட பக்தர்கள் அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது. ஆகாஷ் எஜுகேஷனல் சர்வீஸ் லிமிடெட் தேசிய அளவிலான போட்டித் தேர்வுகளுக்கு மாணவர்களை தயார் செய்யும் சேவைகளில் முன்னணி கல்வி நிறுவனமாக திகழ்ந்து வருகிறது. அண்மையில் நடைபெற்று முடிந்த இளங்கலை மருத்துவ படிப்புக்கான தேசிய தகுதிக்கான நுழைவுத் தேர்வு முடிவுகள் வெளியானது. இதில் ஆகாஷ் எஜுகேஷனல் சர்வீஸ் லிமிடெட் புதுச்சேரி மாநில பயிற்சி மையத்தில் பயின்ற எஸ். பாரதி என்ற மாணவர் 2024ஆம் ஆண்டுக்கான இளங்கலை மருத்துவ படிப்பில் சேருவதற்கான தேசிய தகுதி தேர்வில் 700 மதிப்பெண்களை பெற்று அகில இந்திய அளவில் 1883 இடத்தை பிடித்து சாதனை படைத்துள்ளார். சாதனை புரிந்த மாணவர்களுக்கு பாராட்டு தெரிவிக்கும் நிகழ்ச்சி ஆகாஷ் எஜுகேஷனல் சர்வீஸ் மையத்தில் நடைபெற்றது. சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட நிறுவனத்தின் தலைமை கல்வி மற்றும் வணிகப் பிரிவு தலைவர் தீரஜ் மிஸ்ரா கலந்து கொண்டு சாதனைகளை புரிந்த மாணவர்களை வெகுவாக பாராட்டினார். தொடர்ந்து அவர் கூறும்போது, மாணவர்களின் இதுபோன்ற முன்மாதிரியான சாதனைகளை தங்கள் நிறுவனம் மனதார மகிழ்ச்சியோடு வாழ்த்துகிறது என்றும் 20 லட்சத்திற்கும் அதிகமான மாணவர்கள் 2024ஆம் ஆண்டுக்கான தேசிய தகுதி தேர்வு எழுதினார்கள். மாணவர்களின் கடின உழைப்பு மற்றும் அர்ப்பணிப்பு, பெற்றோர்களின் ஆதரவு ஆகியவை ஒவ்வொரு மாணவர்களின் சாதனைக்கு பறைசாற்றுகிறது என்று அவர் குறிப்பிட்டார். நிகழ்ச்சியில் மைய பேராசிரியர்கள், நிர்வாகிகள் கலந்து கொண்டனர்.
விழுப்புரம் அருகே உள்ள வயலாமூர் கிராமத்தை சார்ந்த கந்தவேலு என்பவர் 5 ஸ்டார் நிதி நிறுவனத்தில் கடந்த 6 வருடங்களுக்கு முன்பு வீட்டு பத்திரத்தை வைத்து 2.5 லட்சம் கடன் பெற்று தவணை சரியாக கட்டி வந்துள்ளார். அதன் பின்னர் கூடுதலாக 1 லட்சம் கடனும் பெற்ற நிலையில் கொரோனா காலகட்டத்தில் 4 மாதங்கள் கடன் தவணை செலுத்த முடியாமல் போயுள்ளது. அதன் பிறகு கடன் பெற்ற தொகைக்கான பணத்தை மாத தவணையாக கந்தவேலு கட்டி வந்துள்ளார். இதுவரை 6 லட்சம் வரை கட்டியுள்ளார். கந்தவேலு 2 மாதங்கள் மாத தவணையை கட்ட முடியாமல் போனதால் தனியார் நிதி நிறுவன ஊழியர் கந்தவேலுவின் வீட்டிற்கு சென்று வீட்டில் இருக்க முடியாது, கடன் தவணையை உடனே கட்டுங்கள் என கூறியுள்ளார். பணம் இல்லாததால் 2 நாட்களில் கட்டிவிடுவதாக கந்தவேலு கூறிய போதிலும் நிதி நிறுவன ஊழியர்கள் கந்தவேலுவின் மனைவி மற்றும் கந்தவேலுவை வீட்டிலிருந்து வெளியே தள்ளிவிட்டு கதவை பூட்டு போட்டு பூட்டியுள்ளனர். இச்சம்பவம் குறித்து கந்தவேலு கானை காவல் நிலையத்தில் புகார் செய்துள்ளார். அந்த புகாரின் பேரில் போலீசார் விசாரணை செய்து வீட்டின் கதவை திறக்க கூறியதைத் தொடர்ந்து 5 மணி நேரத்திற்கு பிறகு நிதி நிறுவன ஊழியர்கள் கந்தவேலுவின் வீட்டின் கதவை திறந்துவிட்டனர். விழுப்புரம் கிழக்கு மாவட்ட பகுஜன் சமாஜ் கட்சியின் செயலாளர் அசோக் தலைமையில் திருவக்கரை கிராம மக்கள் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் ஒரு புகார் மனு கொடுத்தனர். அந்த மனுவில் தங்கள் ஊராட்சியில் தெருமின் விளக்கு வசதி, குடிநீர் வசதி, வடிகால் வாய்க்கால் வசதி போன்ற அடிப்படை வசதிகள் ஏதும் செய்து தரப்படவில்லை. இதுபற்றி ஊராட்சி தலைவர் மோகனா ராமச்சந்திரனிடம் சென்று கேட்டபோதிலும் உரிய நடவடிக்கை எடுக்கவில்லை. மாறாக அவர் நான் தலைவர்தான், ஆனால் என்னை வெற்றி பெற வைத்தவர் ஊராட்சி தலைவராக இருந்த பாஸ்கர் தான். ஆகவே அவர் சொன்னால்தான் என்னால் எதையுமே செய்ய முடியும் என்றும் தனக்கு எந்த அதிகாரமும் இல்லை என்கிறார். பாஸ்கர் வீட்டுக்கு சென்று கேட்டால் நீங்கள் யாருக்கு வாக்களித்தீர்களோ அவரை சென்று கேளுங்கள் என்கிறார். எங்களுக்காக இந்த ஊராட்சி தனி ஊராட்சியாக ஒதுக்கப்பட்டிருந்தும் எங்கள் ஊராட்சி மன்ற தலைவர் எங்களுக்காக எதுவுமே செய்ய மறுக்கிறார். இதனால் அடிப்படை வசதிகள் இன்றி நாங்கள் மிகவும் சிரமப்படுகிறோம். எனவே மாவட்ட ஆட்சியர் இதில் தலையிட்டு ஊராட்சி மன்ற தலைவர் மோகனா ராமச்சந்திரன் மீது உரிய நடவடிக்கை எடுப்பதோடு எங்கள் ஊராட்சியில் போதிய அடிப்படை வசதிகளை செய்து தர வேண்டுமென அம்மனுவில் கூறியிருந்தனர். தஞ்சாவூர் மாவட்டம் ஒரத்தநாடு மேலவூர் கிராமத்தை சேர்ந்தவர் அவினேஷ். திண்டிவனம் அடுத்த கோனேரிக்குப்பத்தில் உள்ள சட்டக் கல்லூரியில் 2ஆம் ஆண்டு படித்து வருகிறார். இவர் மற்றும் இவரது நண்பர்கள் மரக்காணம் ரோட்டில் உள்ள ஒரு வீட்டில் வாடகைக்கு வசித்து வருகின்றனர். இந்த நிலையில் இவரது நண்பர்கள் 3 சேர்ந்து அருகே உள்ள டீ கடைக்கு டீ குடிக்க வந்துள்ளனர். அப்பொழுது ரோந்து போலீசார் தலைமை காவலர் முருகையன் மற்றும் 3 போலீசார் சேர்ந்து இவர்களை அடித்ததாக கூறப்படுகிறது. இதனையடுத்து திண்டிவனம் காவல் நிலையத்தில் போலீசார் மீது நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி புகார் ஒன்று அளித்தனர். புகாரில் போலீசார் தங்களை அடித்ததாகவும் சாவியால் குத்தி காயம் ஏற்படுத்தியதாகவும் புகார் மனுவில் தெரிவித்துள்ளனர். அரியாங்குப்பம் கொம்யூன் அரியாங்குப்பம் ஸ்ரீ செடிலாடும் செங்கழுநீர் மாரியம்மன் தேவஸ்தானம் அருள்மிகு ஸ்ரீ திரௌபதி அம்மன் ஆலய பிரம்மோற்சவ தீமிதி திருவிழாவை முன்னிட்டு உபயதாரர்களால் நாள்தோறும் சுவாமி வீதி உலா திருக்கல்யாண நிகழ்ச்சி நடைபெற்று உபயதாரர்கள் தெற்கு வீதியார்கள் சார்பில் சுவாமி வீதி உலா நடைபெற்றது. இதில் சிறப்பு அழைப்பாளராக முன்னாள் சேர்மன் ஆனந்தன் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தார். அவருக்கு உபயதாரர்கள் மற்றும் ஆலய நிர்வாகிகள் சார்பில் வரவேற்பு அளிக்கப்பட்டது. இதற்கான ஏற்பாடுகளை ஆலய அறங்காவல் குழுவினர் மற்றும் உபயதாரர்கள் ஊர் பொதுமக்கள் செய்திருந்தனர். திண்டிவனம் ஸ்ரீ திரௌபதி அம்மன் உடனுரை ஸ்ரீ தர்மராஜா ஆலய திருக்கல்யாணத்தை முன்னிட்டு ஸ்ரீ தர்மராஜா மற்றும் ஸ்ரீ திரௌபதி அம்மன் மணமக்களாக பக்தர்களுக்கு காட்சியளித்தனர். முன்னதாக தாம்பலம் மற்றும் மங்களப் பொருட்கள் கொண்டு பக்தர்களால் மணமக்கள் அழைப்பு கோவில் உட்பிரகாரத்தில் உள்ள மைய மண்டபத்தில் நடைபெற்றது. மேலும் கலச பூஜை, காப்பு கட்டும் வைபவம் ஆகியவை நடைபெற்றன. தொடர்ந்து உற்சவர் மற்றும் மூலவர் ஸ்ரீ திரௌபதி அம்மனுக்கு மங்கள நான் அணிவிக்கும் வைபவம் நடைபெற்றது. தொடர்ந்து வண்ண விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்ட வாகனத்தில் ஸ்ரீ திரௌபதி அம்மன் மற்றும் ஸ்ரீ தர்மராஜா மணக்கோலத்தில் பக்தர்களுக்கு காட்சியளித்தனர். தொடர்ந்து கற்பூர ஆரத்தி காண்பிக்கப்பட்டு திண்டிவனம் நகர மாட வீதி வழியாக வீதி உலா நடைபெற்றது. இதில் பக்தர்கள் கலந்து கொண்டனர். இதற்கான ஏற்பாடுகளை உபயதாரர்கள் காவேரிப்பாக்கம் சம்பத்குமார் குடும்பத்தினர் செய்திருந்தனர்.